ஹாய் மக்களே, வணக்கம். பாபு டிராக் கணக்கு பாபு. வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. வீடியோவை போடல. ஏன் போடலனாக்கா, பேசுறது தான் பேசிட்டு இருக்கிறோம். ஒன்றும் எது எது பேசினாலும் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அது மாதிரி நிலமை போயிட்டு இருக்கு. சும்மா டெய்லி ஒரு ஆளை குறை சொல்லிட்டு வேலையாக இருக்கு. அதுக்கு தான் நடக்குது ஆட்சியும். நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னாக்கா, ஜனநாயகம் படம் ரிலீஸு. ஓகே, தளபதியோட படம் ரிலீஸ் ஆகுது. ஃபேன்ஸ் எல்லாம் நல்லா பாருங்கள். ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனைனாக்கா, ஒரு தியேட்டரில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஓனரே சொல்கிறாரு, 300 டிக்கெட் வாங்கி வெளியில் 1000 விற்கிறாங்கன்றாங்க. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, திருச்சியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கோழியை தலையை கட் பண்ணி அந்த ரத்தத்தை வந்து தளபதி போஸ்டரில் ஊற்றுறாங்க. நான் என்ன கேட்குறேன், ஃபேன்ஸுங்க பாருங்க, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஆனால் இதெல்லாம் தற்கூரி வேலை தானே, தற்கூரி வேலை தானே செய்றீங்க நீங்கள். ஏன் தற்கூரின்னு எல்லாம் சொல்றாங்கன்னு சொல்றீங்களே, இது தற்கூரி இல்லாத என்ன தற்கூரி? நீட்டுக்கு போராடுறான் டெல்லியில. இது வரைக்கும் தமிழ்நாட்டுல போராடிட்டு இருக்காங்க. யாரும் இது வரைக்கும் ஒரு அமைச்சரும் சரி, யாருமே வாயை திறந்து எதுவுமே பேசுறது கிடையாது. நான் இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருக்குது. நிறைய மக்கள் பிரச்சனை இருக்குது. நிறைய இடத்துல வந்து பார்த்தா அமைச்சர்களே லஞ்சம் வாங்கணும்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய ஓடுது. இது தமிழ்நாடா? இதுதான் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. நிறைய அமைச்சர்கள் வந்து வாயை திறந்தா பொய் சொல்கிறாங்க, தடிக்கவும் தான் பொய் சொல்கிறாங்க. வாயை திறந்தாதே பொய்யா இருக்குது. நாங்கள்லாம் வந்து இந்த தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டு எங்கள் செருப்பு ஏற்றி எங்கள் தலைமையிலேயே அடிச்சுக்கணும். வேறு வழி கிடையாது. புலம்பி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. புலம்பி தான் ஆகணும். ஆனால் எனக்கு என்னமோ டவுட்டாக தான் இருக்குது. இது 5 வருஷம் ஃபுல்லாக முடிக்கிற மாதிரி தெரியல. இது முடியாதுன்னு நினைக்கிறேன். இப்படியே போயிடுச்சுன்னா நிலமை ரொம்ப மோசமாயிடும். தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏற்கனவே ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா 1000 ரூபாய் 1500 வர கரண்ட் பில்லு 5000 ஒதுக்குறாங்க. இதில் நிர்மல்குமார் ஒரு இதில் ஒரு பேட்டியில் சொன்னார், அதிகமாக போட்டுனாக்கா ரிட்டர்ன் கொடுப்பாங்க. எப்படி அது அதிகமாக போட்டால் ரிட்டர்ன் கொடுப்பாங்க? அதை என்ன பண்ணுவாங்க? டெபாசிட்னு போட்டு கழிச்சுடுவாங்க. இதெல்லாம் ஒரு பேச்சுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. என்ன பேசுறாங்க, என்ன பண்றாங்க, இந்த அமைச்சருக்கு என்னதான் நடக்குது, இதெல்லாம் விஜய்க்கு தெரியுமா, தெரியாதா? என்னதான் நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. எல்லாம் மக்கள் தலையெழுத்து மாட்டிக்காச்சு. தலையெழுத்து அனுபவிச்சு தான் ஆகணும். வேறு வழி கிடையாது. நன்றி, வணக்கம்.